வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேஸ்டான ஸ்நாக்ஸ் பிரெட் பொட்டேட்டோ சாண்ட்விச் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். ஒரு 3 உருளைக்கிழங்கு குக்கரில் வேக வச்சுட்டு தோலை உரித்து இதை போல் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பட்டாணி கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாங்க. 1 ஸ்பூன் சாம்பார் பொடி, 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், நல்லா வறுத்து பொடி பண்ண ஜீரகத்தூளுங்க. 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா எடுத்துக்கலாம். இஞ்சி இந்த போல் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. சீவி வச்சுக்கலாம். 2 பிளாக் நம்ம சீஸும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நல்லா உருளைக்கிழங்க இந்த போல் மேஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. கரண்டியில் நல்லா நசுக்கிக்கலாம். இதை போல் மேஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாங்க. மசிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு, வேக வச்சு எடுத்து வச்ச பட்டாணி, இது ரெண்டுத்தையும் இதில் போட்டு வதக்கிக்கலாம். கூடவே மசால் பொடி எல்லாத்தையும் இதில் போட்டுடலாங்க. மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், ஜீரகத்தூள், உப்பு இதெல்லாம் போட்டுக்கலாம். நல்லா கரண்டியில் இது போல் நல்லா கலந்து விட்டுடலாங்க. மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லாவே வதங்கட்டும். இப்போ நம்ம சீஸை சீவி வச்சுக்கலாங்க. இது போல் மெலிசாக சீவி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கின பிறகு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற இஞ்சியும் இதில் போட்டுக்கலாங்க. கூடவே கரம் மசாலாவும் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா அந்த பச்சை வாசனை போக வதக்கிக்கலாங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கின பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இன்னொரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. இப்போ அடுப்பில் ஒரு தோசை தவா வச்சுட்டு அதில் கொஞ்சம் பட்டர் போட்டுக்கலாங்க. இப்போ நம்மளுக்கு தேவையான ப்ரெட் ஸ்லைஸு, ஒயிட் ப்ரெட் இல்லைன்னா வீட் ப்ரெட்டு, இந்த ப்ரெட்டு வேணாலும் ஸ்லைஸ் ஒரு 3 ஸ்லைஸ் வச்சுட்டு லைட்டாக டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 பக்கமும் லைட்டாக செவக்கிற வரைக்கும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ டோஸ்ட் பண்ண இந்த ப்ரெட் ஸ்லைஸ் மேலே நம்ம தயார் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு மசாலாவை தடவிடலாங்க. அது மேலே திருவி வச்சுருக்கிற சீஸையும் தூவிடலாம். இப்போ இன்னொரு ப்ரெட் ஸ்லைஸை அது மேலே வச்சு மூடிடலாங்க. இப்போ நம்ம ப்ரெட் டோஸ்டரை ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் பட்டர் போட்டுக்கலாங்க. சாண்ட்விச் எடுத்து வச்சுருக்கிற ப்ரெட் ஸ்லைஸை இது மேலே வச்சுட்டு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மூடி வச்சிடலாங்க. இது நல்லா டோஸ்ட் ஆகட்டும். இப்போ இது நல்லா டோஸ்ட் ஆன பிறகு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை எடுத்துடலாங்க. நல்லா சூப்பர் டேஸ்டான பிரெட் பொட்டேட்டோ சாண்ட்விச் தயாராகிடுச்சுங்க. இதை நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இது போல் நம்ம எல்லா ப்ரெட்டையும் டோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ இதை டோஸ்ட் பண்ண ப்ரெட்டை நம்ம இது போல் கிராஸில் கட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாங்க. இல்லை டொமேட்டோ கெச்சப் இதோட சர்வ் பண்ண ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நம்ம ஈவினிங் பசங்களுக்கும் செஞ்சு கொடுக்கலாம்.
மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் இது நம்ம எடுத்துக்கலாங்க. நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். நல்ல டேஸ்டான இந்த பிரெட் பொட்டேட்டோ சாண்ட்விச் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலில் வேறு வீடியோஸும் நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.